என் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி பனானா வந்து நிறையா வாங்கிட்டு வந்தாங்க. சரி அதுலேருந்து ஒரு 3 பனானா மட்டும் எடுத்து பனானா ஐஸ்கிரீம் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பனானா வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சிக்கிறாங்க. நான் அப்படியே போட்டு பார்த்தேன். சரி ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. வீட்டில் கொக்கோ பவுட்ரு இருந்துச்சு. அதனால் ஒரு 1½ ஸ்பூன் அளவு கொக்கோ பவுட்ரும் ஒரு 3 பனானாவும் போட்டேன். அடுத்து அரை கிளாஸ் அளவு பால் ஊற்றிட்டு சர்க்கரைக்கு பதிலாக வந்து தேன் வந்து கொஞ்சோன்னு ஊற்றிட்டேன். பனானாவை அப்படியே ஸ்பூனாலேயே 2 தடவை குத்திட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கழித்து திருப்பி பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கொல கொலன்ட்டு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டே தான் நான் சாப்பிட்டேன், மறுபடியும் ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு. நெக்ஸ்ட் டே மதியானம் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்த்தேன், நல்லா கெட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது தான் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. என்ன கொக்கோ பவுட்ரு வந்து 1½ ஸ்பூனுக்கு பதிலாக 1 ஸ்பூன் போட்டிருக்கலாம். இல்லைனா கொக்கோ பவுட்ரே போடாமல் இருந்திருந்தா கூட அந்த பனானாவோட ஃப்ளேவர் மட்டும் இருந்து நல்லா இருந்திருக்கும். நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு.